வழக்கம் போல 1.25 வரிகளில் திருவள்ளுவர் சொல்லி போய்விட்டார். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். நம்முடைய செய்திக்கு கேட்போரை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிந்திருக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். நான் படித்த புத்தகங்களிலிருந்தும் நான் சந்தித்த மனிதர்களிடமிருந்தும் கற்றுக்கொண்டவையை இங்கே பகிர்கிறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும், தொடர்பு, தெளிவு, எளிமை, செயலுக்கான அழைப்பு, சுருக்கம், நகைச்சுவை, ஏன் என்ற கேள்வியிலிருந்து தொடங்குதல் ஆகியவை மிக முக்கியமானவை. இதோ உங்களுக்காக அதிசயங்கள் புரியக்கூடிய இரு விஷயங்களை இங்கே தருகிறேன். உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையில் பொதுவான ஒன்றை நிறுவுங்கள். எப்படியாவது நீங்களும் அவர்களில் ஒருவர்தான் என்பதை நிரூபியுங்கள். கேள்வியின் சக்தியை பயன்படுத்துங்கள். வெறுமனே ஏதாவது சொல்வதற்கு பதிலாக அதே வார்த்தைகளை பதிலாக அவர்கள் கூற வைக்கும் கேள்வியை அவர்களிடம் கேளுங்கள். நமது மூளை ஒரு கேள்வியை எதிர்கொள்ளும் போது அது சுறுசுறுப்பாக மாறுகிறது. அது நமக்கு நன்மையும் பயக்கும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன.